ஒரு 10 வருஷமா வந்து சீமான் ஒரு நபர் வந்து ஒரு ஒருமையிலே பேசி சீமான் ஒரு நபர் வந்து இங்க வந்து திராவிடத்துக்கு பெரியாரத்துக்கு எதிரான ஒரு கூட்டத்தை கட்டமைச்சாரு. அந்த கூட்டத்தை வந்து இன்னைக்கு சமாளிச்சு அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை வந்து விஜய் கையில் வச்சிருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் விஜய் ஆதரிக்கலாம் சொல்லிட்டு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் யார் விஜய்க்கு வந்து அரசியல் எதிரியோ அவங்க விஜய் ஆதரிக்கலாம், சீமான ஒழிச்சிடலாம் இவர் மூலமா நினைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டா நான் பாக்குறேன். யாருக்கு சார்? ரெண்டு பேருக்குமே. ஆமா, இன்னைக்கு விஜய் வந்து திமுக தான் என்னோட எதிரின்றாரு. ஆமா, ஆனா விஜயோட கட்சியில இருக்கவங்களாம் சீமான் தான் எதிரின்றான். இனி வரும் காலங்களில் தமிழக அரசியல் என்பது இப்ப இந்த திராவிட கழகங்கள்லாம் திமுகவை சப்போர்ட் பண்றதை விட விஜயை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. திமுக ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்போ இங்க வந்து தமிழ் தேசியமும் திராவிடத்தின் ரெப்ரசன்டேட்டிவான விஜயும் இப்படிதான் அது அங்க வந்து நிக்கும். விஜய் தமிழ் தேசியவாதியா பாக்கல நீங்க? இப்ப இங்க என்ன பேசுறாரு? எங்க இரண்டு கண்கள். இன்னைக்கு திமுக எதிரி சீமான், விஜய்க்கு எதிரி சீமான்றப்ப எல்லாருமே எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு வந்து சீமான் இருக்காரா? எல்லாரும் எதிர்க்கக்கூடிய நபராக விஜயும் இருக்கிறார், சீமானும் இருக்கிறார்.